ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குன்னா தொப்பூரில் இருக்குங்க. இந்த தொப்பூர் ஏறணும். போன வீடியோ பார்த்தீங்கன்னா சேலத்தில் கட் பண்ணியிருப்பேன். இப்போ தொப்பூர் வந்துட்டேங்க. மணி பார்த்திங்கன்னா 9 ஆகுது. மளிகை ஜாமான் வாங்க வண்டி நிறுத்தி வச்சுருக்குறேங்க. மளிகை ஜாமான் வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா தொப்பூரில் இருக்குங்க. தொப்பூர் மேட்டில் கவுண்டர் மளிகைன்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கோம். நான் எப்போங்க தான் பொருளாக வாங்குவோம். பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் இருக்காரு. உங்கள் பேருங்க? சதீஷ் இருக்காருங்க. நான் உள்ள பொருளெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். போன டைமே நம்ம பார்த்துருக்குறாரு, ஆனால் பேசலை. இப்போ பேசினாருங்க. இவர் இங்கே தான் கடையில் வேலை செய்கிறாரு. இந்த கடைங்க அவளை பார்த்தோன்னே பேசினார். அவ்வளோதான், பொருளாக வாங்கிட்டுங்க. நீ அப்படியே கிளம்ப போகிறோம். ஓகே பாருங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், மளிகை ஜாமான்லாம் வாங்கியாச்சுங்க. அப்படியே குக்கர் வாங்கினோம். ஆல்ரெடி நம்மளுக்கு குக்கர் இருக்குது. இது கொஞ்சம் பருப்பெல்லாம் வேக வைக்கிறதுக்குள்ள அவசரத்துக்கு வேணுட்டு குக்கர் ஒன்று வாங்கிட்டோம். மளிகை பொருளெலாம் வாங்கிட்டோம். நம்ம தேவை எடுத்து அடுக்கி வச்சுருக்காரு. காய்கறி இது பார்த்திங்கன்னா மிக்சர்லாம் வாங்கினோம். தூக்கம் வந்தால் அப்படியே சாப்பிட்றதுக்கு. நமக்கு இந்த பாக்கு இந்த இதெல்லாம் போடுற பழக்கமெல்லாம் கிடையாதுங்க. அதனால் மிக்சர் முறுக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நான் அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். போய் சமையல் என்ன செய்யலை, போய் கடையில் சாப்பிட்டு நாளில் நம்ம சமையல் செய்ய ஆரம்பிக்கலாம். சரிங்களா? நாங்கள் அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி வந்துட்டேங்க. கிருஷ்ணகிரியிலேருந்து லெஃப்ட் எடுக்க போகிறோம். லெஃப்ட் எடுத்து நம்ம ரைட்டில் கட் பண்ணோம்னா சென்னை போகிறோம். சாரி, சென்னை போக போகிறதில்ல, முன்னாடியே கட் பண்ணிடுவோங்க. நம்ம ஆம்பூர் குடியாத்தம் போய் போக போகிறோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்குங்க. சாப்பிட்ற பண்ணி இருக்கோம். என்ன இல்லைண்ணா செல்ல பார்த்து சிரிச்சுக்கிறவள தானே பேலை. சரி, வலுசு பையன் இருக்கிறது தான். நான் வண்டி பார்த்தீங்கன்னா அது பக்கம் நிற்கிது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்குன்னா நாயுடுபேட்டையில் இருக்குங்க. நாயுடுபேட்டையில் மணி பார்த்திங்கன்னா 6:30 ஆகுது. இப்போ நாயுடுபேட்டை வந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 10 மணிக்கு படுத்துட்டேன். நம்ம டிரைவர் தான் ஓட்டினார், தேவா. அப்படியே நம்ம சமையல் செஞ்சுட்டு நான் அவருக்கு மாற்றி விடணும். அப்படியே பைபாஸில் போயிட்டு இருக்கிறேங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா பனி சூப்பராக இருக்குது. அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு வச்சுருக்கிறேங்க. சாப்பாடில் இது வந்து பருப்பு இந்த குக்கரில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரிசி. அப்படியே சமையல் ஆகிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க. பருப்பு குழம்பு, வெறும் சாப்பாடு செஞ்சோம். அப்படியே நான் சாப்பிட போகிறேன். நான் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் சாப்பிட்டு மாற்றுவார், தேவா. நீங்களும் வாங்க, அப்படியே சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், தான் நம்ம சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு வண்டி மாற்ற போகிறோம். மணி பார்த்தீங்கன்னா 9 ஆகுது. நெல்லூர் தாண்டி போயிட்டு இருக்கிறேங்க. சாப்பிட்டு நம்ம அவர் தேவா சாப்பிட போகிறாரு. சாப்பிட்டாரு, தூங்குவாப்பில். அவர் நைட்டெல்லாம் அவர் தான் ஓட்டினார் ஒரு 11 மணிலேருந்து. நான் மாற்ற போகிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னா ஓங்கோலில் இருக்குங்க. ஓங்கோலுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் அவுட்ரு பைபாஸ் போயிட்டுருக்குறோம். கல்கட்டாவுக்கு 1362 கிலோமீட்டர். நம்ம கல்கட்டா அதை போய் தான் போவோம். அது இன்னும் 2 நாள் ஆகுங்க நம்ம கல்கட்டா போகிறக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஓங்கோலில் இருக்குங்க, ஆந்திராவில் ஓங்கோலுங்கிற இடத்துல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஃபுல்லாமே இந்த கோயிலில் தான் இருக்குங்க. அந்த லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா புகையில தான் போட்டிருக்கிறாங்க. அப்படியே கண்ணு தோடுற வரைக்கும் ஒரே புயலக்காடு தான். இந்த புயலியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது சிகரெட்டுக்கு போதுன்னு சொன்னாங்க. அன்றைக்கி ஒரு டிரைவர் சொன்னார், தெரிஞ்ச டிரைவர். நம்ம ஊரில் புயலை போடுவாங்க, புயல் நாற்று எல்லாம் நடவு பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு போகும், இந்த வெத்தலைக்கு போகிறக்கெல்லாம் வரும். ஆனால் இதெல்லாம் இந்த சிகரெட் தயாரிக்கிறீங்களா அதுக்கு போன்னு சொன்னாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா குண்டூரில் இருக்குங்க. குண்டூரில் நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பவர் சர்டிஃபிகேட் எடுத்தோம். நம்மளது முடிய போகுது 2-3 நாளில். அதனால் இங்கே ஆந்திராவிலேயே எடுத்துகிட்டு போக போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விஜயவாடாக்குள்ளே இருக்குங்க. விஜயவாடா சிட்டிக்குள்ளே இருக்கும். சிக்னல் போட்டிருக்காங்க, 2 நிமிஷம் சிக்னல். அடுத்து நம்ம இங்கேருந்து நேராக ராஜமுந்திரி போகணும். ஒரு 6 மணிக்குள்ளே போயிட்டா தான் கரெக்டாக இருக்குங்க. நம்ம அடுத்த நாள் பார்டர் வேறு ஒரிசா போகணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாக்குளத்தில் இருக்குதுங்க. இப்போ பார்டருக்கு பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் இருக்குது. குளிர் பார்த்தீங்கன்னா செம குளிர். பனி, ரோடெல்லாம் அப்படியே புகையாக பறக்குது பாருங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒடிசாக்குள்ள என்ட்ரி ஆகிறாங்க. ஆந்திரா முடிஞ்சு இப்போ ஆடியோவை சொல்லிங்க உள்ளே போயிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வந்தோம். அந்த வண்டி வர்றதுக்கு ஆப்போசிட் வழிக்கு இறங்கணும். இறங்கி அடுத்து நம்ம லெஃப்ட்டில் போக போகிறோங்க. என்ட்ரி போட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒடிசாக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. ஒடிசா பார்டரு ஆந்திரா முடிஞ்சு. பார்த்தீங்கன்னா ஒடிசா பார்டருக்குள்ள வந்துட்டாங்க, பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா ஒடிசா பார்டரில் மட்டும் பங்கில் எப்பவுமே நிறுத்துவோம், பக்கத்தில் ஓட்ட மாட்டோம். ஆடியோ இருக்கான்னு கேட்டு தான் போவோம். நாங்கள் வர டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வண்டி கேட்டோம், ஆடியோ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2 பக்கம் நிற்பாங்க. அது தாண்டி போயிட்டோம்னா அங்கே முன்னாடி ஒரு பார்க்கிங் வருவோம். அங்கே போய் அப்படியே நிறுத்தான்னு பார்த்துக்கிறோம். இங்கே ரொம்ப லேட் ஆகிடும். ஒரு வழியாக வருதுங்க, நான் கிரிக்கெட் போயிட்டுருக்குறோம். அவரை போய் சமையல் செய்யலை.
எனக்கு சாப்பாடு மீதி இருந்துச்சு, அது தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தயிர் வாங்கிட்டா சாப்பிடுவேன். அது காலையில் பார்த்தீங்கன்னா மிக்சர் தான். இதான் நானுமே தயிர் சாப்பிட்டு வந்துட்டுக்கிறோம். தயிர் வாங்கி அடக்கி வச்சு குடிச்சிட்டுக்கிறோம். சைடிஸ் மிக்சர் இருக்குது. சாப்பாடு சொன்ன மாதிரி தான். அதனால் இப்போ மார்னிங் பேர் செய்யணுங்க. மிச்சம் இருந்துச்சு, வேலை கொட்ட முடியாது. தயிர் வாங்கி நம்ம டிரைவர் தேவை கரைச்சி கொடுத்தாப்புல, அவரை கரைச்சிட்டுக்கிறாப்புல, நம்ம கரைச்சி ஊற்றி கொடுக்குறாப்புல. ஓகே, அப்படியே ஃபஸ்ட்டு அப்படி ஓட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரம்பா காடு ஏறிட்டு இருக்கிறோங்க. ஒடிசாக்குள்ளே பெரிய காடு, ஹில்ஸு. இதுக்கு இந்த மலைக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடல் தெரியும். ஆனால் ரொம்ப தூரத்தில் தெரியும் கடல். நம்ம மொபைல்லாம் தெரியாது. நம்ம பார்த்தா நம்ம கணக்கு தெரியுங்க, மொபைலுக்கு அவ்வளோ தெரியாது. பெரிய ஹில்ஸுங்க. இது இறக்கம் தான் பெரிய இறக்கம். ஒன் டைம் இந்த இடத்துக்கு ஒரு வண்டி ஒன்று கிடச்சிது இறக்கம் இறங்கணுன்னு. அதை வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அசாம் பார்ட்ஸில் வந்துருக்கும். அந்த பக்கம் வந்து கடல் தெரியுங்க. அதெல்லாம் கடல் உங்களுக்கு மொபைலில் தெரியுதுன்னு தெரில. அது ஃபுல்லாக கடல். மேக்ஸிமம் நான் ஆந்திராக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம்னா கூட அதை வச்ச கடல் ஓரத்துலேயே தான் வந்துட்டுருப்பேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா புவனேஸ்வருக்கு முன்னாடி இருக்கோம். புவனேஸ்வருக்கு முன்னாடி ஒரு 40 கிலோமீட்ரு வண்டி பார்க்கிங் எடுத்து வச்சுருக்கோம். அப்படியே காட்டுறோம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் வண்டி நிறுத்தி வச்சுருக்குங்க. புவனேஸ்வருக்கு 40 நாளுக்கு முன்னாடி பார்க்கிங் இருக்குது. உள்ள லெஃப்ட் கட் பண்ண பார்க்கிங் நம்ம ரோட்டில் நிறுத்தி வச்சுருக்கோம். சமையல் செய்கிறேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் வந்து நைட்டு ரொம்ப ஆடியோ தொலை இருக்கும். ஆல்ரெடி இப்போ இப்படி தாண்டி வந்துட்டேங்க. ஒரு 120 கிலோமீட்டர் தொந்தரவும் இல்லாமல். இதுக்கு மேலே போனால் சிட்டி புவனேஸ்வர் கத்தாக்கு உள்ள சிட்டிக்குள்ளே போக முடியாது, ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். ஸோ நைட்டு தான் வண்டி எடுக்க போகிறேங்க. அது வரை இங்கேயே சாப்பிட்டு தூங்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கத்தாக்கில் இருக்குங்க. நேற்று பார்த்தீங்கன்னா புவனேஸ்வருக்கு முன்னாடி ஒரு 40 நாளுக்கு முன்னாடி ஒரு இது செட்டில் பார்க்கிங்கில் நிறுத்தியிருப்பேன் வண்டி சொல்லியிருப்பேன். அங்கேருந்து நைட்டு 12 மணிக்கு எடுத்தேங்க. 12 மணிக்கு எடுத்து இங்கே கத்தாக்கு ஒரு 4 மணிக்கு 3 மணிக்கு வந்தேங்க. 3 மணிக்கு வந்து இங்கே ஒரு செட்டு இருக்குது, தமிழ்நாடு லாரி ஆஃபீஸ் நிறுத்தி வச்சுருக்கோம். கேட்கல, என்ன அகர்தலா போகிறேன்னா எப்படி இங்கே நிறுத்தி வச்சுருன்னு கேட்கலாம். பார்த்தீங்கன்னா வரும்போது பார்த்திங்கன்னா சின்ன வண்டியில் ரிப்பேர் ஆகி போச்சுங்க. வண்டியில் சென்டர் குறுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. சேஸுக்கு பாடி எனக்கு எதுக்கு குறுக்கால் ஒரு கட்டை வரும், நான் அதை காட்டுறேங்க. அது வந்து போயிடுச்சு, ஒரு 2 கட்டை போயிடுச்சு. இது எங்கே ஆச்சுன்னா நம்ம ஒடிசா பார்டருக்குள்ள என்ட்ரி ஆனால் பார்த்தீங்களா, அங்கே தாண்டினோடனே ஆகிடுச்சு. அதுக்கு மேலே அங்கே பார்க்குறதுக்கு எங்கேயும் வழி இல்லை. இங்கே தான் நம்ம ஓனருக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சுங்க கத்தாக்கில். அங்கே வர சொல்லிட்டாங்க. இங்கே வந்து ஒரு 120 கிலோமீட்டர் அப்படியே வந்தோம். வரும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 கட்டை கிராக் ஆகிடுச்சு. மொத்தம் 7 கட்டை. 7ல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கட்டை நல்லாவே உடஞ்சிருச்சு. அது இங்கே மாற்றலான்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை, இரும்படி தான் ஓடுது. நம்ம ஒரு மாதிரி மரபடியெல்லாம் கிடையாது, இரும்பு தான் உள்ளே வைக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. லோடு 25 டன்னு லோடு இனி இறக்கணும், இறக்கி ஏற்றணும். என்ன பண்ணாங்கன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. நாங்கள் வந்து வண்டி வேறு வண்டி மாற்றலாம் சொன்னோம், அதுதான் பெஸ்ட்டு. இங்கே வந்து மழை காலங்க, வண்டி லோடு இறக்கி வச்சாலும் பார்த்தீங்கன்னாக்கா மழை நினச்சிதுன்னா அது ஒரு பிரச்சனையாகும். என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா இதில் தெரியாது, இதில் லைட்டு கிராக் விட்ருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த குறுக்கடை தான் நல்லா வண்டி லோடில் தாங்கி பிடிக்கும். அந்த பக்கம் நல்லா இருக்குது. இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் லோடு தொங்குன மாதிரி ஆகிடுச்சு. அதனால் இது ஒன்று. இந்த பக்கம் ஒரு குறுக்கட்டை. இப்போ 2 தான் போயிடுச்சு. அங்கேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் வந்தேன் பார்த்தீங்களா லோடோட. அதுலேயே ஒரு எக்ஸ்ட்ரா 2 கிராக் விட்டுருச்சு. லோடு அப்படியே தொங்குன மாதிரி ஆகிடுச்சு. இதுதான் நம்ம இருக்கிற ஆஃபீஸுங்க, நம்ம தமிழ்நாடு ஆஃபீஸு. இந்த திறந்துருக்கு பார்த்தீங்களா சேர்படி, தான் ஆஃபீஸு. நம்ம வண்டி மட்டும் தான் இருக்குது. அதில் ஒரு 2-3 வண்டி இருந்துச்சுங்க, அதில் லோடுக்கு போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துருப்பீங்க வண்டி எப்படி நெளிச்சிட்டு இருக்குதுன்னு. பார்த்தீங்களா அந்த டயர், இந்த இடத்துக்கு பாருங்கள், பாடி நல்லாவே தெரியும். அப்படியே தொங்கிட்டு இருக்குது வீலுக்கிட்ட. அந்த பக்கம் காட்டுற மாதிரி அது நல்லா இருக்கும். கேப்பு இந்த பக்கம் பாருங்கள், இந்த இடத்துக்கு வீல் பாருங்கள். இந்த பக்கம் நல்லாயிருக்கு. அங்கே ரொம்ப டச் ஆகிற மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. எப்போ மாற்றணும்னு தெரில, மாற்றிட்டு தான் போகணும். ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்திங்கன்னா 7 மணி ஆகுதுங்க.
ஆளுக்கு வந்து ஒரு 6 மணிக்கு வர்றேன்னாங்க லோடு இறக்குறதுக்கு. அதில் வண்டி லோடு இறக்கி வச்சு தான் அந்த கட்டையை மாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. 25 டன் இருக்குது. இங்கே எப்படி இறக்கி வைக்கிறோன்னு ஒன்றும் தெரியல. மழை வந்தால் இங்கே நல்லா மேகமூட்டமாக இருக்குதுங்க ஒடிசாவில். மழை வந்தால் நனைஞ்சாலும் நனைஞ்சிரும். என்ன பண்ண ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க. ஆளுக்கு வந்து இறக்கி வச்சு நாளைக்கு போய் பற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். இங்கேயே ஒரு நாள் 2 நாள் ஆயிருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வேலையெல்லாம் செய்வோம். அதாவது லோடில் இறக்கி முடிச்சு உங்களுக்கு அப்போதெல்லாம் காட்டுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.